ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஊரில் ஒரு குருவி இருந்துச்சு. அந்த குருவி நிறைய கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தான் மட்டும்தான் அழகு அப்படின்ற எண்ணம் அந்த குருவிக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறப்ப கூட அந்த குருவி அழகை பார்த்தே முடிவு பண்ணுச்சு. ஒரு நாள் ஒரு காக்கா வந்து அந்த குருவி கிட்ட நாம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அந்த குருவி, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், உன்னை நீயே போய் கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டி அந்த காக்காவை அனுப்பிச்சிருச்சு. அந்த காக்கா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குருவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த குருவியோட இறகெல்லாம் கொட்டி பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக சாகர தருவாயில இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட அந்த காக்கா ரொம்ப வருத்தப்பட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பக்கத்துலேயே இருந்தும் கவனிச்சுக்கிச்சு. கொஞ்ச நாளில் அந்த குருவிக்கு உடல்நிலை சரியாயிருச்சு. அந்த குருவி காக்காவை பார்த்து, எனக்கு துன்பம் வந்தப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உதவுறதுக்கு வரல. ஆனால் நீ தான் என்னை காப்பாத்தின. இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப அழகானவன். இனிமேல் நீ தான் என்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லுச்சு. ஆம் நண்பர்களே, யாரையும் அவர்களின் வெளித்தோற்றத்தை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தவும் கூடாது. வெளித்தோற்ற அழகு என்றும் அழியக்கூடியது, ஆனால் அகத்தின் அழகோ அழியாதது. அதுவே என்றும் நிலையானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கிவ் யுவர் பிக் ஹேண்ட்ஸ் ஃபார் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.